ஹாய் கைஸ், நாங்கள் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஆற்றுகிலாவழி நீரும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழுமின் புகழ்ந்து மேற்றிசைக்கோர் கிழக்கு திசை எட்டுக்கும் மாற்றுகினாவடி மாடவுமாமே. இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வர திருமந்திர பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் அப்படிங்கிற ஒருவர் நதி மாதிரி தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி எங்கேருந்து முதல்ல வருது நம்மளுக்கு அப்படின்னா வானத்துலேருந்து வருதா? வானத்துலேருந்து வருது, மலைகளில் படுது, மலைகள்லேருந்து வழிஞ்சு நதியாக மாறுது, நதி அப்படியே கடலில் போய் சேருது, திருப்பி அப்படியே மேலே போகுது இல்லையா? இந்த மாதிரி சிவன் அப்படிங்கிற ஒருவர் எங்கேயும் நம்ம அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க மாட்டாரு. அவர் எல்லாமும் எல்லாவற்றையும் என்ன சொல்றது, எல்லாமும் அதே சமயம் அவர் நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. ஆற்றுகில்லாவழி நீரும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழுமின் புகழ்ந்து. அப்படிப்பட்ட ஈசனை நான் போற்றி புகழ்ந்தாள். ஏன்னா அவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கவர். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இது நம்ம பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே தான் போகுது. எப்ப இது முதல்ல ஒரு பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க, பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, இப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு. அப்ப வெடிக்க ஆரம்பிச்சது, இன்னும் அது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே தான் போய்கிட்டோம். கோடி ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அது விரிஞ்சுக்கிட்டே தான் போகுது. அப்ப அதுல ஃபில்லா இருக்க அந்த எனர்ஜி விரிஞ்சுக்கிட்டே தான் போகுது. அந்த எனர்ஜி தான் சிவன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சிவன்கிற ஒருத்தர் விரிஞ்சுக்கிட்டே தானே போறாங்க. ஆற்றுகிலாவழி நீரும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்ந்துமின் புகழ்ந்து. அப்படிப்பட்டவரை நீங்க போற்றி புகழ்ந்து பாடினால் மேற்றிசைக்கோர் கிழக்கு திசைக்கோர் அப்படின்னு என்னன்னா மொத்தம் 8 திசைகள். அந்த 8 திசைகளையும் பரவிட்டு இருக்காருல்ல, அப்படி 8 திசைகளையும் பரவக்கூடிய ஒருவரை நீங்க போட்டு பாடுனீங்கன்னா நீங்களும் மேற்றிசைக்கோர் கிழக்கு திசை 8கோர் மாட்டுக்கினாவடி மாடவுமாமே. அப்படிப்பட்ட சிவபெருமான் நீங்க போற்றி பாடுகிற பட்சத்துல நீங்களும் பரவுவீங்க. நீங்களும் அதோட சேர்ந்து இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு ஃபீலோட நம்ம இணைஞ்சிட்டோம்னா, அப்படி ஒரு எனர்ஜியோட இணைஞ்சிட்டோம்னா அந்த எனர்ஜி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரம் தான் நம்மளும் இருக்க மாதிரி இருப்போம். இப்ப நம்ம எண்ணங்கள் நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய தாட்ஸ் வச்சிருக்கு. ஆனா இது வெறும் உடம்பு தான், தாண்டி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஆன்மீகத்துல சொல்லுவாங்கல்ல. கிருஷ்ணன் கூட சொல்லுவார் மகாபாரதத்துல, ஆன்மாங்கிறது அப்படி கிடையாது, தொடர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ எப்ப நீங்க நம்மளை தாண்டிய ஒரு எண்ணங்கள் காஸ்மிக் எனர்ஜியோட நீங்க இணையறீங்களோ அப்ப அந்த எனர்ஜி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுடைய ஃபீலிங் இருக்கும். இப்ப நான் எனக்குள்ள என் உடம்புக்குள்ளங்கிற ஒரு விஷயத்த ஒரு வரையறை இருக்குல்ல, நான் என் தாட்ஸ்ல என் உடம்ப தாண்டி வெளியில இருக்காதுல்ல, நான் வேற என்னை சுற்றி இருக்க ஒரு ஸ்பேஸ் வேறங்கிற ஃபீல் இருக்கு. ஆனா இது எல்லாம் ஒண்ணுதான். எனக்கும் இந்த உலகத்துக்கு கிடையாது, எந்த ஸ்பேஸும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேங்கிற ஒரு ஃபீல் வந்ததுன்னா அந்த ஃபீல் தான் சிவன். அது நீங்க அடையணும்னா நீங்க சிவனை போற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, இப்ப நான் பாடுறேன், சிவனை போற்றி பாடுறேன். திருமந்திர பாடல் தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள். திருமந்திர பாடல் வச்சு நான் அப்படியே பாடிட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல நான் அந்த பாடல்ல என் கவனம் சிங்க் ஆக ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாடலை எடுத்துக்கங்க, இல்ல ஓம் மந்திரத்தை சொல்றத கூட எடுத்துக்கங்க, இல்ல சுத்தி இருக்க எல்லாரும் ஓம்னு கத்துறப்போ நீங்க அந்த சவுண்டை கேட்கறதாவும் நினைச்சுக்கோங்க. இப்ப கேட்கறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய என்ன சொல்றது, உங்க கவனம் அந்த சவுண்ட்ல தான் போக ஆரம்பிக்கும். அப்படி போகிறப்ப அது காரணம் ஒவ்வொரு ரீஜனா ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும், டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் நம்மளை எல்லாத்தையும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுவே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கவனம் ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகி வரப்பதான் நம்ம இந்த எஃப்எம் அறையில பாக்குறப்ப இந்த ரொம்ப மெடிடேஷன் பண்றாங்க இல்லையா, அந்த மாங்க்ஸ் மாதிரி இந்த புத்திஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்க அடிக்கடி மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஆட்கள் நம்ம எஃப்எம் அறையில வச்சு அவங்க மெடிடேஷன் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. ஃப்ரான்டோ பேரிட்டல் லோப்னு சொல்லி இங்க ஒரு லோப் இருக்கு, இங்க ஒரு பார்ட் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படியே கொஞ்சமா கட் ஆகுதான். அப்படி கட் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது ஆக்சுவலா இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கட்டான என்ன நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுதா, என்னை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எனக்கும் இந்த மரத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்கு, எனக்கும் இந்த கேமரா இடையில ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஒரு நெட்வொர்க் தான். நான் நீங்க அப்படிங்கிற பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது அந்த நெட்வொர்க் தான். இப்போ ஒருவேளை அந்த நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த ஃபீலும் கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. இது தாண்டிய ஒண்ணா எனக்கு தோணும். எனக்குள்ளேயே நான் அடைஞ்சிடலாம அப்படியே முழுசு நான் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வரும். அந்த ஒரு ஃபீலை புத்திஸ்ட் ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. அது கட் ஆயிடுச்சுனால அவங்க கவனம் ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கு. எதை நினைச்சு அவங்க ப்ரே பண்றாங்களோ அதுல மட்டும்தான் கவனம் வருது. அப்போ அவங்க கவனத்தை மட்டும் கொடுத்து நீங்க அந்த எந்த ஃபீல் இல்லாம இருக்கிறப்போ அந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதே திருமூலர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சித்தர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவனத்தையே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குள்ள கொடுப்பாங்க. தனக்குள்ள அந்த கவனத்தை கொடுக்குற பட்சத்துல அந்த கவனம் நம்மளுக்கு அவங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு பிரபஞ்சம் முழுச தான் நிறைஞ்சு நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும்
அப்படிங்கிறத அவர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நியூரோ சயின்டிஃபிக்கலா. பட் இது சயின்டிஃபிக்கலா சில டேர்ம்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து டிஃபால்ட் மோனோடாக் டவுன் ஆகணும், போஸ்டீரியர் பேரியட்டல் லோபுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி கம்மியாகணும், இன்சுலார் அப்படிங்கிற ஒரு பார்ட்டோடைய ஆக்டிவிட்டி அதிகமாகணும், இன்சுலா அப்படிங்கிற பார்ட்டோடைய ஆக்டிவிட்டி, இப்படி பிரெயின் ஸ்டெம்மோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாடுலேட் ஆகணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடுலேட் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா மெடிடேஷன் மூலியமா பண்ணலாம். பண்ற பட்சத்துல அந்த ஒரு என்ன சொல்றது, மெடிடேஷன் பண்றப்ப நம்ம வந்து மூச்சை ஃபர்ஸ்ட் நம்ம கவனம் செலுத்தணும். திருமூலருடைய ஒரு பாடல் நான் படிச்சிருக்கேன். என்ன சொல்வாருன்னா, மூச்சை அடக்கணும் அப்படின்னா மனதை அடக்க முடியும்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க கவனிச்சு பாருங்களேன், உங்க மூச்சை நீங்க வந்து கவனமா ஒரு கொஞ்ச நேரம் டீப் இன் பண்ணுங்க, அப்புறம் பிரீத் அவுட் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மூச்சு பக்கம் குமிய ஆரம்பிக்கும், வேற எந்த சிந்தனையும் வராது. அதை மட்டுமே தான் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற திருமூலர் சொல்றாரு. அது சயின்டிபிக்கெல்லாம் உண்மைதான். பட் அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல. ஒருவேளை நான் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கேன்னு என்னன்னு தெரியல எனக்கு. பட் சம்திங் அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீங்க மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா அந்த மூச்சு ப்ராக்டிஸ் நம்ம வந்து சும்மா உட்காந்து எப்படா நான் மூச்சை கவனிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு பாடல சொல்லியிருக்க மாதிரி தான், ஓம்ங்கிற சொல்றப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓம்னு மூச்சை இறக்கிடுறேன், திருப்பி மூச்சு இழுத்துக்கிறேன், அப்புறம் ஓம். ஏன்னா இது நீங்க சும்மா சொல்லி பாருங்களேன், ஓம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை வந்து வெளியில விட்டுருவீங்க. அப்புறம் ஒரு கேப், அடுத்த ஒரு ஓம் சொல்றதுக்கும் ஓம் முடிச்சதுக்கும் அடுத்த ஒரு ஓம் சொல்றதுக்கும் இடையில ஒரு கேப்ல மூச்சு இழுத்துப்பீங்க. ஸோ இதுவே வந்து அந்த சவுண்ட் அலைன்மெண்ட் உங்க பிரெயின் என்ட்ரைன் பண்ணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டீஆக்டிவேட் பண்ணும். என்ன பாட்டா டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னோம், அதெல்லாம் டீஆக்டிவேட் ஆகும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் அதை சேர்க்கும் இல்லையா. அடுத்து இது சயின்டிஃபிக்கா நான் சொல்றது. ஆற்றிகளாவில் நீரும் இறைவனை ஏற்றுமை நேற்றி அப்படிங்கிற இந்த பொருள் இருக்கு இல்லையா, இது பாடல் பொருள்ல பாத்தீங்கன்னா, அப்படி பாட வந்து பிரெயின் 8 திசைக்கும் நீங்க பரவி இருப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம பிரெயினோட நியூரான்ஸ் இருக்குல்ல, பிரெயினுக்குள்ள செல் இருக்கும், அந்த செல்ஸுக்கு பேர் தான் நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில எப்போ பார்த்தாலும் வந்து ஃபயர் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து எப்பயுமே நிற்காது. எல்லா நியூரான்ஸும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க செத்துருவீங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்க கூட ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் கூட ஒரு சில பிரெயின் பார்ட்ஸ் ஆக்டிவேட்ல தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த கனவு வருது. ஸோ ஏதோ ஒரு பார்ட் ஆக்டிவேட்ல தான் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா பார்ட்டும் ஆஃப் ஆச்சுன்னா அது பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஆகக்கூடாது. அது வந்து எல்லா பார்ட்டுமே எல்லா நியூரான்ஸும் ஃபயர் ஆகிட்டே தான் இருக்கும், ரெஸ்டே இல்லாம. ஸோ அதுதான் வந்து ஆற்றிகளாவிலே நீரும் இறைவனை, அதாவது எல்லா பிரெயின், அதுக்கு நான் பொருள் சயின்டிஃபிக்காக சொல்லிட்டேன். பட் இன்னும் எனக்கு தோணுன விஷயம் இதுதான், நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஒரு ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 8 திசையும், அதாவது நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்டல் லோப், பேரிட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்குபைட்டல் லோப்னு சொல்லி ஒரு 4 லோப் இருக்கு. 4 பாதியாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாதியிலையும் 2 பாதியாக பிரிக்கலாம். இப்போ ஃப்ரான்டல் லோப்னா இங்கே 2 பாதி இருக்கும். அதாவது நம்ம பிரெயினை வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பிரிப்பாங்க இல்லையா, லெஃப்ட் பிரெயின்ல ஒரு 4 லோப் இருக்கு, ஃப்ரான்டல், பேரிட்டல், டெம்போரல், ஆக்குபைட்டல்னு. அதே மாதிரி ரைட் பிரெயின்லையும் ஃப்ரான்டல், பேரிட்டல், டெம்போரல், ஆக்குபைட்டல்னு இருக்கு. ஸோ மொத்தம் 8 லோப் இருக்கு, 8 திசை அந்த மாதிரி. அப்ப இந்த 8 திசையும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொன்னோட லிங்க்ல இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ நான் பேசுறப்ப புரோகாஸ் ஏரியாங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் என் காதுல வந்து திருப்பி எனக்கு காதுக்குள்ளே போறப்போ ஆர்டரி கார்டெக்ஸ், இந்த பிரெயின் பார்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். என்னென்ன பேசணுங்கிற தெளிவு ஃப்ரான்டல் ரீஜன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே ஒரே டைம்ல ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அதை வந்து நான் ஃபோக்கஸ்டா இருக்கிறப்போ இப்போ ஒர்க் ஆகிறத ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பார்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலும் மொத்தமா அது கூட சேர்ந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. தீட்டா காமா கிராஸ் ஃப்ரீக்வன்சி கப்ளிங்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 3 ஜாமா சொல்றேன், பால், தயிர், பிஸ்கட் வாங்கிட்டு வா கடைக்கு போய் அப்படின்னு. அது நீங்க எப்படி ஞாபகமா கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா, தீட்டா காமா கிராஸ் ஃப்ரீக்வன்சி கப்ளிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்னன்னா, ஒரு அலை இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, அந்த சினிமா ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த ரீல் ஓட்டுவாங்கல்ல, அந்த ரீல்ல வந்து லைட் வந்து பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகிறப்போ ஒவ்வொன்றிலையும் போட்டோ தான் இருக்கும். அதுல லைட் பாஸ் ஆகிறப்போ அது ஸ்கிரீன்ல வந்து படமா தெரியும் இல்லையா, அந்த மொத்த ஃப்ரேமும் தான் வந்து வேவ்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ற அந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த லைட்டு வந்து நம்ம மெமரி ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான். இது எப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துமே பாஸ் ஆகுதோ அப்போ நமக்கு அங்கே என்னென்ன இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ப்ராப்பரா வெளிலேருந்து வரக்கூடிய சவுண்டு நான் பாடுற அந்த மந்திரங்களோட இணையிறப்போ எனக்கு வந்து ஒரே விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்றப்போ அந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்குள்ள திருப்பி ஆழமா சொல்லிக்கிட்டே ஞாபகப்படுத்திக்கிட்டே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த கவனம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சுலாலாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரே பார்ட் வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யறப்போ, அதாவது இப்ப எல்லா பாட்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு கவனமான ஒரு விஷயத்த எப்ப இந்த ஃபயரிங் நடக்க ஆரம்பிக்கும். நான் மந்திரங்கள் சொல்றப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை, ஓம்னு சொல்றப்போ அந்த வார்த்தை, இப்ப நான் வந்து ஓம் அப்படின்னு சொல்றேன்னா
அந்த சவுண்டு என் காதில் ட்ராவல் ஆகி டெம்போரல் ரீஜன் ஒர்க் பண்ண வைக்குது. அந்த சவுண்டுக்கான பொருள் என்னங்கிறத இந்த ஃப்ராண்டல் ரீஜன் டிடெக்ட் பண்ணிடுது. இந்த பேரிட்டல் டெம்போரல் ஜங்ஷன் வந்து கட் ஆகுறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்பேஸ் டைமை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி எல்லாமே ஒரே விஷயத்துல ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பண்றப்ப மொத்தமா எல்லா பாட்டும் ஒர்க் ஆகுது இல்ல, அந்த எல்லா பாட்டும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஆகுறப்ப தான் அந்த ஒரு இன்னர் கான்சியஸ்னஸ் யூனிஃபைடு ஃபீல்டு தியரின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை. இந்த கிருஷ்ணர் சொல்ற மாதிரி தான், அனைத்தும் நான், தூணிலும் நான், துரும்பிலும் நான் சொல்ற மாதிரி எல்லாமே நான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு திறன் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நான் வந்து இந்த மாதிரி என்னோட மொத்த பிரெயின் பார்ட்டும் ஒர்க் ஆகி இந்த பேரிட்டல் டெம்போரல் ஜங்ஷன் வந்து கட் ஆகுதோ அப்போ வந்து நான் அதனால பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சயின்டிஃபிக்கலா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த பாடல ஆராய்ச்சி பண்ணிட்டு ஷேர் பண்றேன். மீட் பண்ணுவோம். ஸோ see you next time. டாடா பை.